Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னையோட ரெசிபி என்னன்னா பொட்டேட்டோ பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன், தோல் சீவினது, கடலை மாவு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு, ஓரளவுக்கு திக்னஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நான் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவு, நீங்கள் எவ்வளோ அளவு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி பதத்துக்கு இந்த பதம், ஓரளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ்சர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா மாவோடு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதும் போடுங்க, காயாமல் போட்டால் இந்த மாதிரி நல்லா எழும்பி வரவே வராது, அப்படியே சப்பையாக இருக்கும், உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நல்லா புஃப்னு வந்திருக்கு நம்மளோட பொட்டேட்டோ பக்கோடா. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.